ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. இந்த இதுக்கு விண்டோஸ் 11 போட முடியல. அதனால் இப்போ பூட்டபிள் டிவைஸை வந்து விண்டோஸ் 10 மாற்றி விண்டோஸ் 10க்கு வந்து இப்போ நம்ம போடுறோம். அதுதான் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிவிட்டு விண்டோஸ் போடும்போது அப்டேட் ஆகும்போது பவர் சப்ளை கண்டிப்பாக கனெக்ட் பண்ணோம். அதனால் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓரத்தில் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. சும்மா ஸ்பேஸ் பார் அமைக்கி விட்டு பார்க்கணும். அமைக்கி விட்டு பார்த்தேன். நல்ல வேலை, கீ எதுவுமே கிளிக் பண்ணலன்னா அப்படியே நின்று இருக்கும் போல். இப்போ வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்போம். இதில் வந்து என்ன போட்டிருக்கு, லாங்குவேஜ் டு இன்ஸ்டால் இங்கிலீஷோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறது. டைம் அண்டு கரன்சி ஃபார்மேட்டும் யுனைடெட் ஸ்டேட்ஸே இது வேணால் அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் போன வாட்டி மவுஸ் ஒர்க் ஆகலை, இந்த வாட்டி மவுஸ் ஒர்க் ஆகுது. இதுலேயே மவுஸ் பேட் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஏன்னா அப்போ போன வாட்டி ரிப்பேர் ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து ஒரு டயக்னோசிஸ் ரன் பண்ணி விட்டேன். அப்போ கொஞ்சம் நேரம் அந்த டயக்னோசிஸ் ரன் பண்ணதுக்கப்புறத்துலேருந்து இது கீபோர்டும் மவுஸும் ஒர்க் ஆகுது. கீபோர்டும் மவுஸ் ரெண்டுமே ஒர்க் ஆகுது. இப்போ வந்து செட்டப் ஸ்டார்டிங். ஆனால் பயங்கர ஸ்லோவாக இருக்குது. எஸ்எஸ்டி இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். செட்டப் ஸ்டார்டிங். இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் வேறு அப்பப்போ போயிடுது. செட்டப் ஸ்டார்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட் அப்டேட் ஜூன் 2021 ஓஎஸ் இது. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்னு கேட்குது. அக்செப்ட் கொடுத்துருவோம். அப்போ தான் நெக்ஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு அப்கிரேட் இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி, கீப் ஃபைல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். which type of installation you want. Upgrade பண்ணுறதுக்குள்ள install windows and keep file settings and applications. This option is only available when the supported version of Windows is already running on this computer. அதே அதுக்கடுத்து நம்ம ப்ராசஸில் விண்டோஸ் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு இதில் வந்து காப்பிங் விண்டோஸ் ஃபைல்ஸ் வந்து செக் ஆகிடுச்சு. அடுத்து வந்து கெட்டிங் ஃபைல்ஸ் ரெடி ஃபார் இன்ஸ்டாலேஷன். அதுக்கு வந்து ஃபைல்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இன்ஸ்டாலேஷன் 0லேருந்து இப்போ தான் 1% வந்திருக்கு. எப்படியும் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே எடுத்துக்கிறோம் இது. அதனால் அது பிரச்சனை இல்லை. ஒரு வேளை இப்போ தான் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி நிறைய இது இதாக மாட்டேன்ருச்சு. பார்த்தீங்களா, இப்போ தான் 2% வந்திருக்கு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 10, 15, 100 வரைக்கும் வரணும். 4 வந்துட்டு கெட்டிங் ஃபைல்ஸ் ரெடி ஃபார் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனோன்னு பார்ப்போம். இப்போ தான் 21, 20, 22, 23 இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைல்ஸ் கெட்டிங் ரெடி ஃபார் இன்ஸ்டாலேஷன் 24. இது வேறு அப்பப்போ ஆட்டோ ஃபோக்கஸ் போயிடுது.
இப்போ தான் 50% வரப்போகுது. கெட்டிங் ஃபைல்ஸ் ரெடி ஃபார் இன்ஸ்டாலேஷன் 49 50% வந்துருச்சு. இது 100% வந்துச்சுன்னா அடுத்த ப்ரொசீஜர் போகும். அதாவது கனெக்ஷன் இன்ஃபர்மேஷன் முடிச்சுட்டு எந்த ஹார்ட் டிஸ்கில் நம்ம வாய்ஸ் போட போகிறோமோ அந்த ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டாலிங் விண்டோஸ் அப்படிங்கிற அந்த ப்ராசஸில் இப்போ தான் ரெண்டாவது ஸ்டெப்பில் 54% வந்திருக்கு. அதாவது காப்பிங் விண்டோஸ் ஃபைல்ஸ் ஒரு தடவை முடிஞ்சிட்டு ரெண்டாவது கெட்டிங் ஃபைல்ஸ் ரெடி ஃபார் இன்ஸ்டாலேஷன் 55%. 60 வந்தோன்னே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அது அப்புறம் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கும். 60 வந்தோன்னே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்புறம் 95 வந்தோன்னே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 57, 58, 59, 60. சரி, இது பர்சன்டேஜ் 90%. இந்த 95 வந்தோன்னே நம்ம பார்க்கலாம். பாய். இந்த கெட்டிங் ஃபைல்ஸ் ரெடி ஃபார் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்புறம் இன்ஸ்டாலேஷன் ஃபீச்சர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 90% இருக்கான்னு நினச்சேன், விட்டுட்டு போயிட்டேன். ஓகே, இட்ஸ் ஓகே. அடுத்து இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ் ஃபினிஷ்ட். அடுத்து ஃபினிஷிங் அப், எல்லா செட்டப்ஸ் எல்லாமே ஃபினிஷிங் அப் ஆகணும். கீழே இருந்தால் கலர் இவ்வளோ தூரம், இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் கொஞ்சம் தான். இன்னொன்று ஃபினிஷிங் அப் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான். ரீஸ்டார்டிங் ரீஸ்டார்ட் கம்ப்யூட்டர். ஃபினிஷிங் அப்பும் முடிஞ்சது. இது ரீஸ்டார்ட் ஆகும்போது விண்டோஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் பெரிய போராட்டத்தின் பிறகு, ஆமாம், நேற்று நைட்டு இதில் போராடிட்டு இருந்தோம். இப்போ காலையில் திரும்ப போராடிட்டு இருக்கோம். ஒரு வழியாக இன்ஸ்டால் ஆகிறது ஓஎஸ். இது இந்த ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டியாக மாற்றிருந்தோம்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக எல்லாமே ஒர்க் ஆகிருந்துருக்கும். டக் 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 டக்குன்னு போயிருக்கும். இட்ஸ் ஓகே, பட்ஜெட் ப்ராப்ளம். அதனால் கொஞ்சம் எஸ்எஸ்டி அடுத்த அப்கிரேட்டில் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். ஓ, இவ்வளோ நேரமாக சுற்றுது, இன்னும் சுற்றிட்டே தான் இருக்கு. டெல்லி வந்துட்டு போட்டேன். Getting devices ready, starting services. Come on, my boy. Getting device ready, 10%. அதான் டக்குன்னு 10% வந்துட்டு 40. பரவாயில்லையே. 21 வரும், 60. 20 வருது. இப்போ அடுத்து 80. 80, 100. இன்னும் வரல. கமான் 90, 100. கெட்டிங் ரெடி. ஓகே, சூப்பர்.
ம். அப்போதுலேருந்து இது ஒன்று தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. டெல் அப்படின்னு வருது. டெல் அப்பப்போ மறைஞ்சு மறைஞ்சு போகுது, மறைஞ்சு மறைஞ்சு வருது. ரோலிங்லேயே இருக்குது. ம். காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. ஆஃப்டர் அ லாங் டைம் இப்போ தான் ஜஸ்ட் அ மொமெண்ட்டுக்கே வந்திருக்கு. ஜஸ்ட் அ மொமெண்ட். மவுஸ் கர்சர் எங்க தனியாக ஆடிட்டு இருக்கு. ம், நீ தனியாக ஆடிட்டு இருக்க. இங்கே தான் அசையாமல் தானே இருக்கு. ஆ, மேலே போ, அங்கே இரு. இப்போ ஆடலை. இங்கே ஒர்க் ஆகுதா? இங்கேயும் ஒர்க் ஆகுது. காணாம போயிட்டு. ஓகே, முடிச்சுட்டு வரட்டும். ஜஸ்ட் அ மூமெண்ட். இன்னும் ஒரு நிமிஷமும் ஓடிட்டு இருக்கு. வெல்கம் டு கர்டானா வந்து விட்டது. ஹாய் தேர், ஐ எம் கர்டானா அண்ட் ஐ எம் ஹியர் டு ஹெல்ப். அது தெரியுமா? ம், சவுண்டெல்லாம் ஃபுல்லாக தான் இருக்கு. ம், a little sign in here, a touch of Wi-Fi there, and we'll have your PC ready for all your. ஆமா, இதைத்தாம்மா நீயும் சொல்ல. இதைத்தானே நானும் ரீட் பண்ணேன். ம், நெக்ஸ்ட் வரமாட்டேன் ஆக மொத்தத்தில். வாய்ஸையும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா கீபோர்டு மூலமாகவும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கீபோர்டில் கொடுங்க, இல்லைன்னா வாய்ஸை கொடுங்கிற. இல்லை பரவாயில்ல, நன்றிகள். நீங்கள் இல்லைம்மா பரவாயில்ல. நாங்கள் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொண்டு நீங்கள் அடுத்த ப்ராசஸ்க்குள்ளே கூட்டு போனீங்கன்னா நாங்கள் வேலையை ஆரம்பிப்போம். நீங்களே கொஞ்சம் பேசிட்டீங்க. எனாஃப் இன்ட்ரோ நெக்ஸ்ட் டிகின். இதெல்லாம் நீங்கள் முதல்ல பண்ணியிருக்கணும். என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாம்மா? மறுபடியும் முதல்ல இருந்தா ஜஸ்ட் அ மூமெண்ட்டு. மவுஸ் எங்கே தனியாக ஆடுது? ஒரே இடத்துல இல்லை. ம், வந்துட்டு இது பேசுறத முதல்ல கட் பண்ணி விட்டா தான் கரெக்டாக இருக்கும். சாம்பர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இது வேறையா? சரிப்பா. நம்ம ஸ்டார்ட் ரீஜியன் இன் திஸ் ரைட். ஜிம்பாப்வே. ரீஜியன் இந்தியா. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து இந்தியா தான் கொடுப்போம். கீபோர்டுக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் இந்தியா.
ஆட் செகண்ட் கீபோர்ட் வேண்டாம். ஐயோ வட்டமாவே இல்லை பிடிக்கிறதுக்கு. கஸ்டம் அமௌண்ட் மட்டும் அப்படியே இருக்கு. நெட்வொர்க், லெட்ஸ் கனெக்ட் டு நெட்வொர்க். பிளாக் பேர்ல். நம்ம வந்து எப்பவுமே சயன் கோப்பு தான். கனெக்ட். பாஸ்வேர்டை கேட்கல. இருங்க போட்டு வரேன். பாஸ்வேர்டை போட்டாச்சு, நெக்ஸ்ட்டையும் கொடுத்தாச்சு. வெரிஃபைங் அண்ட் கனெக்டிங். வைஃபை பக்கத்துலேயே தான் இருக்கு. இந்த இடத்துல இதுதான். இன்டர்நெட் இல்லை ப்ரோ. இது வந்து 5 GHz ஸ்பீடு. பிளாக் பேர்ல் இருக்குல்ல, இது வந்து 2.4 GHz ஸ்பீடு. 2G 5G அது ஸ்பீடை பொறுத்து மாறும். மிஷன் அக்கம்ப்ளிஷ்டா? ஓ இன்னும் போலையா? கனெக்டட், செக்யூர்டு கனெக்ஷன். ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு. ஜஸ்ட் அ மொமெண்ட். நீ வரலன்னா தான் எனக்கு யோசனையாக இருந்தது, வந்தேன்னா யோசனை இல்லை. Now you have some important setup to do. இதைத்தானம்மா நானும் சொன்னேன். அப்போ நான் சொல்ல வேண்டாம், நீயே சொல்லிடுவ. அப்போ மைக் வாண்ட கொடுத்துருவா. சரி ஓகே. செட்டப் ரொம்ப பெருசாகவும் ரொம்ப நீளமாகும் போது நான் செட்டப்பை கம்ப்ளீட் முடிச்சுட்டு வரேன். கம்ப்ளீஷன்லாம் முடிச்சுட்டு வரேன். குறுக்கால வந்து பேசுகிற நீ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். இப்போ தான் நான் சொன்னேன். அது சொல்றதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிறேன். இதை நான் சொல்ல மாட்டேன், நீயே வந்து சொல்லு. நீயே சொல்லு. நீ சொல்லு. அதுக்கப்புறம் நான் பேச வேண்டாம், நீயே பேசிடுவேன்னு நினைக்கிறேன். பேச மைக்கு ஒன்டே கொடுத்துறேன், நீயே பேசிக்கோ வருது. சரியா? இன்னும் சொல்லல. குட். இப்படிதான் இருக்கும். Thanks for your patience. Thank you. இதைத்தான் நம்ம நீ அப்போ இருந்து ரிப்பீட்டடாகவே சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் நல்லதா? சரிங்க, இதைத்தானே நான் அப்போ இருந்து பார்த்துட்டு இருக்கேன். Please don't turn off your device.
இவங்க சொன்னதை திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து செட்டப் முடிச்சுட்டே பார்ப்போம். சரி உடலை வந்திருக்கே இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்தா சொன்னதே ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் முடிஞ்சோன்னு பார்க்க காமிக்கிறேன். பாய். ஒரு வழியாக ஓஎஸ் போட்டாச்சு. திஸ் மே டேக் செவரல் மினிட்ஸ். எப்பவுமே வர்ற மாதிரி வந்துருச்சு இது. விண்டோஸ் 10 தான் போட்டிருக்கோம். ஒரு வழியாக போட்டாச்சு. இப்படி ஒன்றுனா வந்துட்டுருக்கு. விண்டோஸ் ஸ்டேஸ் அப் டு டேட் டு ஹெல்ப் ப்ரொடெக்ட் யூ இன் ஆன்லைன் வேர்ல்டு. இடையே ஒவ்வொரு காஸ்டியூமாக வர மாதிரி ஒவ்வொரு இதாக வந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு வழியாக ஓஎஸ் போட்டாச்சு. ஓஎஸ் ரன் ஆகிடுச்சு. மேபி லேட்டர் கொடுத்துக்கலாம். விண்டோஸ் 10 வெற்றிகரமாக போட்டாச்சு. சக்ஸஸும் பண்ணியாச்சு. ஓகே, சக்ஸஸ். ஒரு வழியாக ஓஎஸ் போட்டாச்சு. இன்றைய வீடியோ இதோட முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பொறுமையாக வெயிட் பண்ணி நான் பண்ண ப்ராசஸ்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், டாட்டா.